நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்போம், ஏழை விடுவாங்கன்னு. அதுக்கெல்லாம் டப்பு கொடுக்க தான் நம்ம ராமநாதபுரம் களிமண் மீன் மார்க்கெட்டு 1750 உள்ளே போய்கிட்டு இருக்கு. என்ன மீன் உள்ளே பார்ப்போம். களிமங்குண்டில் நல்ல மீன் கிடைக்குமா? என்ன காரணம்ண்ணே? ஆனால் எங்கள் கடைக்காரை வந்து கரவளை மீன் தான் இங்கே இப்படி போட்டு அதிக தூரம்லாம் போக மாட்டாங்க. இங்கே பாதியிலே வந்து கரவளை மீன் இங்கே நல்ல உயிர் மீனாக தான் வரும். எல்லா மீனும் உயிரோட தானே இருக்கும்? எல்லா மீனும் உயிரோட இருக்குது. அங்கே போனால் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஐஸ் போட்டு கொண்டாடுறாங்க. வந்து கடைக்காரில் டேரெக்டாக வந்து அப்பவே கொண்டாந்து போட்டு உயிரோட எல்லாரும். எந்த ஊர்ல இருந்து வாங்க ஆள் வருது? இங்க வந்து மதுரையில இருந்து ஆள் வருது, தேனியில இருந்து ஆள் வருது, ராமநாட்டில இருந்து ஆள் வருது. லோக்கலுக்குள்ள ஆள் வருது. நீங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல போறீங்க. ஆமா பரமக்குடி ஆள் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போகும் இங்க இருந்து மீன்? ஆனா இங்க இருந்து எப்படி ஒரு டன்னு போக முடியும். இங்க எல்லா ஏரியாவுக்கும் களிமண் வேலைபுரத்துல இருந்து ஒரு டன் வரைக்கும் போகும். ஆமா. அந்த பாட்டி வந்து கீழக்கரையில வந்து ஒரு பெரிய மீன் கடை வச்சிருக்காப்ல. இங்க மீனை வாங்கிட்டு தான் அங்க கொண்டு கொடுக்குறாப்ல. பாட்டி நல்லா இருக்கீங்களா? கீழக்கரையில பார்த்து சிரிச்சது. இங்க வாங்கிட்டு தான் போறீங்களா? ஆமா, இங்க தான் வாங்கிட்டு போவேன். இங்க வந்து வாங்கிட்டு போறியா? ஏரோடில வாங்கினா சரியா வராது. அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்க தான் வருது. அப்ப இங்க வாங்குற மீன் தான் கீழக்கரை மக்கள் சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. சரிமா சரிமா. விலையெல்லாம் குறைச்சு கொடுப்பீங்களா? குறைச்சிட்டு இந்த மாதிரி போற போக்க பாருங்க. அடிச்சு முடிச்சு வாங்கிட்டு போய் நான் மாற மாதிரி எனக்கு தான் தெரியும். அடே அப்பா, ஒரு நகை வாங்கிடலாம் போலயே. சரி பாட்டி சரி பாட்டி. இந்த நகர மீனை வந்து இன்னைக்கு விலை கம்மியா வாங்கிருக்கீங்க. அங்க வந்து என்ன பேட்டி எடுப்பாங்க. 400 விலைக்கு வாங்கி 300 ரூபாய் போடுவாங்க. 400 ரூபாய்க்கு மீன் வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கும். ஏன் பாட்டி அப்படியா? சேவ் சீராப்ல இல்லைன்னா அப்படிதான் பண்ண முடியும். ரைட், மீனை ஒண்ணும் பண்ணிட முடியாது. சரி பாட்டி சரி பாட்டி. விலை மீன் பரவாயில்லையா? கம்மியா வந்திருக்கு, என்ன காரணம்? அவ்வளவுதான் பாடு வருது. அவ்வளவுதான் நீ கொடுத்துருக்காப்ல. காத்து கம்மியா போச்சு. இது எப்படி ஆரம்பிங்க? எப்படி ஓட? 400க்கு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேட்கணுமா? ஒரு தரம்லாம் சொல்லல. 450 ஒரு தரம், 450 2 தரம். சூழ்நிலை அந்த மாதிரி ஆச்சு. இல்ல பிரபல வியாபாரி வந்துட்டாப்ல, சேப்புக்கு சட்டை போட்டுருக்காப்ல. எப்படி 450 450 வெறும் 450 போல. அதுக்கப்புறம் மீன் அவங்களே வச்சு அவங்களே விலை ஏத்திக்கிறாப்ல. ஒரே கொண்டாட்டமா இருக்கு. சரி, மணல மீன், அதுக்கப்புறம் கிளி மீன் இதெல்லாம் வந்திருக்கு. பால் சுறாங்க வந்திருக்கு. பாட்டி 2 பேர் தான் வந்து ஏழை விட்டுட்டு இருக்காப்ல. பாட்டி நல்லா இருக்கீங்களா? மீன் நல்லா வந்துச்சா? பாடு வந்திருக்கா? ஆமா. அப்ப என்னது குரங்கு? அப்ப கீழே போட்டுருவீங்களா? எடுத்துட்டு போவாங்க. உயிரோட இருக்கு. எப்ப சாகும்? அது ஒரு நாள் மிச்சம் கிடக்குது. உயிரோட ஒரு மீனை பரவாயில்லையா? இந்த உயிரோட தான் கிடக்கு அந்த மீன் எல்லாமே. அடே அப்பா, பரவாயில்ல. மீன் எவ்வளவு வெரைட்டி சொல்லு. டீல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாலி எவ்வளவு வெரைட்டி கேட்கிறாப்ல. கையில சிக்னல் நம்ம மக்கள் வந்து கூப்பிட்டு இது பண்றாப்ல. இது என்ன மீனுமா இது? சார், அக்கா வந்து பார்த்தோம்னா தெய்வீக கலையா இருக்காப்ல. இந்த ஏழை ஒரு இடத்துல அமைதி அக்கா மட்டும் தான் பேசிட்டு இருக்காப்ல. 450 ரூபா. அந்த வாலி நிறைய உள்ள மீன் வந்து கம்மியான விலை தான் சொல்றாப்ல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்தது எல்லாமே அந்த விலை மீன் நிறைய அந்த இடத்துல வந்திருக்கு. அந்த முடிஞ்சு டீலு. பேட்டி வேற கொடுத்துட்டு இருக்கா. நீங்க வீட்டில் விலைய மாற்றி சொல்லிடாதீ அப்படின்னு. நம்ம பேட்டி கொடுத்தனால அவங்களால வந்து அந்த பாரிகன் பண்ணி விற்க முடியல. அண்ணன் வாலி தீட்டு பொருள் மும்மரமா இருக்காப்ல. இங்க அண்ணனை பார்த்து கண்ணாடி எங்கே வாங்கினியா? கண்ணாடி கடையில் வாங்கினேன். அதே தான் மத்தியில எல்லாரும் துபாயில வாங்குவாப்ல. சூப்பர்ண்ணே, நல்லா இருக்குண்ணே கண்ணாடி. எந்த ஊர் நம்மளுக்கு? இந்த ஊர் தான். களிமங்குண்டு தான். களிமங்குண்டுனா என்ன ஸ்பெஷல்ண்ணே? மீன் வியாபாரி தான். மீன் வியாபாரிகள் தான் வாங்கி வாங்கி வியாபாரம் பண்ணி செட்டில் ஆயிடுறது. ஆமா, செட்டில் ஆகிட்டோம். இருக்கிறத பூரா செட்டில் பண்ணிட்டேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. கடல்ல இருந்து நிறைய வரும் நம்புவோம். மீன் நிறைய கட்டப்பை விட்டு வருவாங்க. சரிம்மா. அப்புறம் சைக்கிள் வண்டியில வருவாங்க. அப்புறம் பார்த்தா பைக்கில் வருவாங்க. அப்புறம் கார்ல வருவாங்க. வந்து புல்லட்ல வருவாங்க. யார் அண்ணனா? இங்க வாரவங்க. ஓ வாரவங்க. கை கால் உடைச்சிட்டு வருவாங்க. அண்ணன் எங்கேயா போய் குஸ்தி அடிச்சு கையை உடைச்சிட்டு வந்திருக்காப்ல. தேவையில்லாம விழுந்தா குடிச்சிட்டு போய் அதுல இல்லம்மா, மீன் பிடிச்சா குடிக்கணும்ல. மீனோட அதே தானே. சூப்பர் சூப்பர்ண்ணே. சீசன் இல்ல இப்ப. குற்றால சீசன் மாதிரி. ஆமா, இந்த காத்து திரும்பணும். இந்த காத்து திரும்பிட்டா இங்க வந்து மகசூல் அதிகமா. இந்த காத்து அடிச்சுட்டால கீழ் வடக்க தான். இங்க வந்து வாடை காத்து அடிக்கணும். அப்பதான் மீன் நிறைய மீன் அதிகமான மீன் வரும். ஓகேண்ணா ஓகே. எடுத்துட்டு இருப்போம்ல. அந்த வலையில இருந்து மீன்கள் எடுத்து அந்த எடுக்கிற வலையில இருந்து தான் அந்த அம்மா வந்து வாடியில கொண்டு போயிட்டு இருக்காப்ல. நல்ல சூட மீன் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கு. நல்ல ஒரு சூட மீன்.
நல்லா அழகாக இருக்குது. என்னன்னு தெரியல, இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி அந்த காற்று கிளியராக வராதனால எல்லாமே சின்ன சின்ன மீனாக வந்திருக்கு. எப்போவுமே களிமங்குண்டில் வந்து நம்ம பெரிய பெரிய கட்டா மீன்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த தடவை வந்து மீன் கம்மியாக வந்திருக்கு. ஆனாலும் அண்ணன் சூட மீன் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஒன்றுமே செய்ய முடியல. வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கமாகிடுச்சு. இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசாங்கம் எதுவும் உதவி செய்வாங்களா? எங்கே உதவி செய்கிறாங்க பாருங்களேன். இன்றைக்கெலாம் வலை பிஞ்சு என்ன ஒரு உதவியுமே செய்ய மாட்டேங்காங்க. இல்லை, ஏற்கனவே அந்த இதெல்லாம் ஒரு மீனவ அரசாங்கத்துக்குலாம் சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. கொடுக்கணும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு சேரணுமே. ஏதாவது ஒரு மேல்முறையீடு பண்ணி அண்ணன் இந்த மாதிரி சொல்கிற சூழ்நிலைக்கு ஏதாவது காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லா. கண்டிப்பாக. எந்த ஊரில் இருந்தால் கன்னியாகுமரியில் இருந்து பேருண்ணே? ஆறுமுககுமார். அண்ணன் மாதிரி ஆறுமுககுமார். ஒரு முகம் வச்சிருக்காப்புல, 5 முகம் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பத்திலா வரும கொடுஞ்சிடாப்புல. அண்ணனா பார்த்தா துபாய் ரிட்டர்ன் மாப்பிள்ள மாதிரி இருக்காப்புல. இல்லை நல்லா இருக்கீங்க. உண்மையில நீங்கள் துபாய் ரிட்டர்ன் மாதிரி தான் இருக்கீங்க. இந்த கரவலை மீனை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. களிமங்கனோட ஃபேமஸே வந்து குடும்பமாக வேலை பார்க்குறது தான். அக்கா ஒரு வாளி நிறைய நிறைச்சிட்டாப்புல. சூட மீன் வந்துருச்சு. இங்கே நம்ம வலையை பிரிக்கிறது, அங்கே கொண்டு சந்தையில் விற்கிறது, அந்த காசை வச்சு வீடு கட்டிடுறது. பொதுவாக மீன் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ளே மீன் எல்லாமே மாட்டிக்கிறோம். அந்த மாட்டுற மீனை இங்கே வச்சு வலை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ வலையை பிரிக்கும் போது அங்கங்கே மீன் சதுரி விழுகிறத ஒரு வாளியில் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் ஏனை விட்டு காசு வாங்கிடுறாப்புல. சர்க்கஸில் பலூன் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல அந்த கோயாக்கட்டையை. அண்ணன் வந்து நம்ம அந்த பைக்லேயே வந்து மீன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. காற்று வீட்டுக்கு போனால் எங்களுக்கு கஞ்சி இல்லை. அப்புறம் இட்லி இருக்குமா? இட்லி இருக்கு, கஞ்சி இல்லை எங்களுக்கு. கஞ்சி இல்லைங்கிறது அண்ணன் வந்து சரி காற்று அப்படி போயிடுவேன். என்னதான் மீன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த எழில்மிகு அழகுனே சொல்ல முடியும். இந்த கொக்கை எல்லாம் வந்து ஓடி மீன் வேற உரி மீன் வேற காத்திருக்குமா கொக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த கொக்கை எல்லாமே இங்கே உள்ள மீனை பிடிச்சிட்டு போகிறக்காண்டி நிற்கிது. ஸோ இதை பார்க்குறதுக்குமே காலையில் சூழ்நிலையில் ரொம்ப அழகாக இருக்குது. சிங்கம் சூர்யா கூட பக்கத்தில் வர முடியாது, அந்தளவுக்கு இருக்குண்ணே. பயந்துட்டு போறாப்புல. எப்படி உள்ள போனோன்னு மீன்லாம் கிடைச்சிருமா? நீங்கள் கடற்குள்ள போவீங்களா? எவ்வளோ நேரம் உள்ள இருப்பிய? உள்ள போனா மீன் கிடைக்காது, வலைய போட்டாதான் மீன் கிடைக்கும். அதெல்லாம் அண்ணன் வச்சுறாப்புல வெறுங்கையோட உள்ள போய் பிடிச்சிட்டு வர முடியாது. சத்யராஜ் மாதிரி வலைய போட்டு தான் பிடிக்கணும். வலைய போட்டாதான் பிடிக்கும். எவ்வளோ நேரம் உள்ள இருக்கணும்? அது 1 மணி நேரம் இருக்கும் வலை. நீ 1 மணி நேரம் உள்ள போய் இருந்துருவீங்க? வலை மட்டும்தான் இருக்கு. நாங்க மேல இருப்போம் போட்டில். அண்ணன் நல்லா டைமிங்காக சொல்கிறாப்புல. நாங்கள் கடலுக்குள்ளே போக மாட்டோம், மழை தான் உள்ளே போகும். நீங்கள் மேலே உட்காந்துக்கிறீங்க. மழையில கொஞ்சம் என்ன செய்வீங்க? மழை பெஞ்சிச்சுன்னா மழை வந்து இது இருக்குல்ல தாட்டு எல்லாமே போட்டு இது பண்ணிக்கிறீங்க. இப்போ ஓரளவு சேஃப்டியாக தான் இருக்குது. கொண்டு கடற்கரை போது எப்போவுமே கலகலன்னு இருக்கும், நிறைய மீன்கள் இருக்கும். இந்த 60 நாள் விசைப்படகுகள் எல்லாமே பெரிய படகுகள் உள்ளே போகக்கூடாதனால இப்போ நேரத்துக்கு கரைவலை மீன்கள் தான் வந்திருக்கு. இந்த சுடு மீன்கள்லாம் பார்த்துருந்தோம். ஆனாலும் இந்த இடம் பிரசித்தி பெற்றது. காலையில் இந்த மீனை ஏல எடுக்கிறதுக்குன்னே இந்த இடங்கள் முழுவதுமாக நிறைய வாகனங்கள் வந்திருக்கும். இது ஒரு பெரிய சந்தையாயிட்டனால இப்போ மாம்பழம் விற்கிற கடைகள் வரைக்கும் உள்ளே வந்துருச்சு. இங்கேயுமே ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கீரை, மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே வச்சுருக்காப்புல. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த களிமங்குண்டு மீன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்துடும். ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது. ரொம்ப ஒரு பாசமான மக்கள், அன்பான மக்களோட சேர்ந்து இந்த மீனை வாங்கிட்டு போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்கள் வீடுகளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்புலானிலேருந்து பக்கத்தில் ஒரு அதிகபட்சம் 4 கிலோமீட்டரில் தான் இந்த களிமங்குண்டு கடற்பகுதி இருக்குது. கண்டிப்பாக வாங்க. காசிமேடில் மீன் மார்க்கெட்டு ஏழை விடலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு மடங்கு மேலே நம்ம களிமங்குண்டை பார்க்க முடியும். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறை கேமரா எடுத்துகிட்டு இருக்க அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.